Hi friends, welcome to Dham Kitchen. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சப்பாத்தி பூரி நான் தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சன்னா டால் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். Hit it! That's what I'm talking about. Wait! Okay, now, from the beginning. Hit it, boys. Smoking big cigars. I hope you're ready for what's coming now. I'm the one, I'm the lady that will bring you down. There's a joint on the corner where the big boys play, where the whiskey's running like the river, but they all never come for the booze and bass. I'm the one, I'm the lady that'll rock this place. That'll rock this place. That'll rock this place. Rock this place. Rock this place. Rock this place. Okay, now, from the beginning. There's a joint on the corner where the big boys play, where the whiskey's running like the river, but they all never come for the booze and bass. I'm the one, I'm the lady that'll rock this place. That'll rock this place. That'll rock this place. Rock this place. Rock this place. Rock this place. மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன். 3 கிராம்பு, சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சம் பட்டை, சின்னதாக வந்துட்டு எண்ணெய். இதை வந்துட்டு நம்ம தாளிக்கு போட்டுக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. கூடவே வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதை போட்டதெல்லாம் நல்லா தெரிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கரெக்டான பழத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா கொதிக்கிட்டோம். மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு அடுப்பு வச்சுக்கோங்க. உட்காருங்க. உங்க பையன் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுவேன். கேட்போமா? உங்களுக்கு
நான் வந்துட்டு பார்த்தீங்களா முன்கூட்டியே வந்துட்டு 8 மணி நேரத்துக்கு வந்துட்டு வெள்ளைக்கடலை நல்லா ஊற வச்சு குக்கரில் வந்துட்டு 5-6 விசில் வந்துட்டு நல்லா வந்துட்டு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த தண்ணி மட்டும் இப்போதைக்கு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நம்ம வந்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே வந்துட்டு நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா இப்போ தான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம கிரேவி மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது கிரேவி. நம்ம எந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக இருக்குது. ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. எந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போதான் வந்துட்டு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 8 மணி நேரம் வந்துட்டு நல்லா ஊற வச்சு குக்கரில் வந்துட்டு ஒரு 5-6 விசில் வந்துட்டு நல்லா விட்டு வேக வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்திருக்குன்னு. இதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதில் இருக்க தண்ணியோட தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்துட்டு இதை கொதிக்க விடுவோம். அப்போ அந்த தண்ணி வந்து வற்றிடும். அப்போ கரெக்டாக இருக்கும். பாருங்கள் குழம்பு நல்லா கொச்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு புளிப்புக்காக இதில் வந்துட்டு ஒரு 1/2 லெமன் வந்துட்டு புழிஞ்சு விடுறேன். ரொம்ப தேவையில்லை, ஒரு 1/2 லெமன் போதும். புளிப்புக்காக தான் வந்துட்டு லெமன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லைன்னா நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்துட்டு நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு குழம்பு கொச்சிடுச்சு. இப்போ வந்துட்டு புதினா இல்லைன்னா கொத்தமல்லி இருந்தால் வந்துட்டு நீங்கள் மிளகுல போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு சன்னா தால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.